அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். சாலையோரமாக நாம் செல்லும் பொழுது நிறைய வால் போஸ்டர்கள் நம் கண்ணிலே படும். கட்சி தலைவரை வரவேற்று வால் போஸ்டர், தன் அபிமான நடிகர்களை வாழ்த்தி வால் போஸ்டர், ரியல் எஸ்டேட், சென்னைக்கு ஏர்போர்ட்டுக்கு மிக அருகாமையில், எல்லாம் அருகாமையில் என்று ரியல் எஸ்டேட் விளம்பரத்திற்கு சில வால் போஸ்டர். அப்பாவி மக்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், இப்படி நிறைய போஸ்டர்கள் ஒட்டியிருப்பார்கள். அதில் ஒரு போஸ்டர் கண்ணுக்கு பட்டது. தம் அபிமான நடிகருடைய அந்த படத்தை வரவேற்கும் விதமாக ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்தது. உடல் மண்ணுக்கு, உயிர் அவருக்கு அப்படின்னு ஒட்டப்பட்டிருந்துச்சு. கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். யார் பெற்ற பிள்ளையோ, எவ்வளவு கஷ்டப்பட்டு இவனை வளர்த்திருக்கிறார்களோ, இவன் மீது இவனுடைய பெற்றோர்கள் வைத்திருக்கின்ற கற்பனைகள் என்ன? யார் யாருக்கோ போஸ்டர் ஒட்டுகிறான், உயிரை பணயம் வைத்து கட்டவுட்டில் மேல் ஏறி பால் ஊற்றுகிறான். இவன் தாய் இதற்காக வேண்டிய உயிர் கொடுத்து இவனை பெற்றாள். இப்படி பல மாதிரியான கேள்விகள் எனக்குள் வந்தது. இந்த கேள்விகள் எல்லாம் கரூர் சம்பவத்திற்கு முன்பாக ஒரு நடிகனை பார்ப்பதற்காக வேண்டி பல உயிர்கள் பறிபோனதல்லவா? அந்த சம்பவத்திற்கு பின்பு உடல் மண்ணுக்கு, உயிர் இவருக்கு அப்படின்னு எழுதி வச்சிருந்ததை ஒப்பிட்டு பார்த்தேன். இவர்கள் சரியாகத்தான் சொல்லியிருக்கிறார்களோ என்று எனக்கு கவலையோடு ஒரு சிந்தனை வந்தது. ஆனால் ஒரு வேதனை என்ன தெரியுமா? உயிர் போனவர்கள் யாருமே இது போன்ற போஸ்டர்கள் எல்லாம் ஒட்டவில்லை. அப்பாவி குழந்தைகள், போலியான உருவத்தை இதில் திரையிலே பார்த்து நேரிலே பார்க்க வேண்டும் என்ற ஆவலோடு வந்தவர்கள், அவர்கள் அழைத்து கொண்டு வந்த தாய்மார்கள் இப்படித்தான் இறந்திருக்கிறார்கள். இனிமேலும் நீங்கள் யோசித்து கொள்ளுங்கள். உடல் மண்ணுக்கு, உயிர் இவருக்கு அப்படின்னு சொல்லதான் வேண்டுமா? அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். நாம் அனைவரும் சமமானவர்கள் என்ற உணர்வு வர வேண்டும். தொடர்ந்து பயணிப்போம், பேசுவோம் இன்ஷா அல்லாஹ்.